எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் பொந்தியும் கருணை உள்ள சோதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மகந்தால் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று 7/4/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை சூலம். அப்போ வடக்கு திசை நோக்கி போறதா இருக்குது புதிய விஷயத்துக்கு அப்படின்னா கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய தேதி பஞ்சமி தேதி மதியம் 3:05 வரை, பின்பு சஷ்டி தேதி, நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், யோகம் வியாதிபாத நாம யோகம் மதியம் 3:27 வரை, பின்பு வரியான் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் மாலை 3:05 வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமும் மேஷராசி பரணி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம பங்குனி மாதத்துல கடைசியில வந்துட்டோம். மீன ராசிக்கோட 2வது பார்ட். ஓகேங்களா? வேலையில இருக்கிறவங்களுக்கு பிளஸ் புதுசா வேலை கிடைக்குமா? மீன ராசிக்கு 6ஆம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடியது. அவரு சூரிய பகவான். அவரு பாத்தீங்கன்னா மீன ராசிலே குருவோட சாரத்துல இருக்கிறாங்க. அப்ப நிச்சயமா வேலையில நல்ல ஒரு மனநலம் ஏற்படும், மனநிலை ஏற்படும். ஓகேங்களா? நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அதனால பாத்துக்கிட்டீங்கன்னா வேலையில சின்ன சின்ன இடையூறுகள் கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு நடந்திருக்கணும். ஒரு விரக்தியா இருந்திருக்கணும், வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கணும். அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் சரியாகிவிடும். ஓகேங்களா? எதிரிகளாலும் நன்மை நடக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இப்ப ஆரம்பிச்சிருது. அதனால சிறப்பாக தான் இருக்கும். புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்தது கணவன் மனைவி எப்படி இருக்கும்? பொதுவா 7ஆம் இடம் அப்படிங்கிறது உபயராசிக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஆச்சுல 7ஆம் அதிபதியான புதன் மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் செவ்வாயோட சாரத்துல இருக்கிறாங்க. அப்போ உங்களோட பார்ட்னருக்கு செலவு அதிகமாக செய்யக்கூடிய காலங்கள் தான் இந்த பங்குனி மாசத்துல. ஓகேங்களா? அதிகப்படியான செலவு செய்ய நேரிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், ப்ரெஷர் வரும், இரத்த கொதிப்பு வர்றதுக்கு. ஏன்னா செவ்வாய் ஆச்சுல, அல்லது பல் கண் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசியில் பிறந்த பையனா இருந்தா, அதாவது ஆணா இருந்தா தன் மனைவிக்கு, அல்லது பெண்ணா இருந்தா தன் கணவருக்கு இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஓகேங்களா? அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அடுத்தது திருமணம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமதம் தான். ஏன்னா 7ஆம் அதிபதி போய் மறைஞ்சிட்டாங்க, அதனால தாமதம் தான் வரும். அடுத்தது 9ஆம் இடமான தந்தை. ஓகேங்களா? செவ்வாய் அவரும் 12ஆம் இடத்துல ராகுவோட சாரத்துல இருக்கிறாங்க. தந்தைக்காண்டி விரைய செலவு செய்யணும், அல்லது தர்ம காரியங்கள் ஆன்மீக விஷயங்களுக்காண்டி நீங்க விரைய செலவு இந்த பங்குனி மாசத்துல செய்யற மாதிரி இருக்கும் மீனராசியில பிறந்தவங்களுக்கு.
உங்களோட தந்தைக்கு சின்ன சின்ன உடல் காயங்கள் வரத்துக்கான அமைப்புகள் வந்து உண்டு. உடம்பு உஷ்ணமாகறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய் 4ஆம் இடத்துல, அதாவது தன் ஸ்தானத்துக்கு அது 4ஆம் இடத்துல வந்து பயணம் செய்யுது ராகுவோட. அப்ப கண்டிப்பா வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வாங்குவாங்க. கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல வந்து வாங்குவாங்க. அடுத்தது 10ஆம் இடமான மாமியார், தொழிலை குறிக்கக்கூடியது. கண்டிப்பா சிறப்பா இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து குரு தான் வராரு. அவர் 4ஆம் இடத்துல இருந்து தன் வீட்டை வந்து பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அதனால நிச்சயமாக தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதே இடத்த ராகு பகவான் பார்க்குறாங்க, சனி பகவான் பார்க்குறாங்க. அதனால குறுக்கு வழியில முயற்சி பண்ணிடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் தான், நியாயம்தான், நேர்மை தான் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இங்கே ராகும் பார்க்கறனால குறுக்கு வழியில டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு பண்ணும். ஆனால் குருவும் பண்ணுறனால கொஞ்சம் நியாயமாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஓகேங்களா? ஆக மொத்தம் நீங்கள் பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க நியாயமாக இந்த பங்குனி மாதத்தில் நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். வரி கட்டுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும். ஓகேங்களா? மாமியாருக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து லக்ஸுரியான பொருள், நகை வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. அப்படி இல்லைன்னா ஆன்மீக பயணத்தை வந்து போவாங்க. சமுதாயத்தில் வந்து ஒரு மதிப்பு, பேர், புகழெல்லாம் உங்களோட மாமியாருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பிலே வருவார்கள். அடுத்து 11ஆம் இடம்ங்கிறது மூத்த உடன்பிறப்பு, அன்னை, அக்கா அல்லது மருமகன், மருமகளை குறிக்கக்கூடிய இடம் தான் 11 லாபத்தை குறிக்கக்கூடியது. இந்த 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க. இந்த 11ஆம் அதிபதி மீன ராசியில வந்து சஞ்சாரம் செய்யறாங்க குரு சாரத்துல. அப்ப நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உங்க மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளுக்கு வந்து இடமாற்றம் அப்படிங்கிற அமைப்பு வந்து நிச்சயமாக உண்டு. அவங்க தன்னோட லைஃப் பார்ட்னரோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. ஆனால் லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொய் பேசக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும், அல்லது வந்து மற்றவங்க மனசு புண்படுற விதமாகவும் பேசுவார்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து பதவி கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் அதிபதி சனி பகவான் அவர் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? 12 ராசிக்கும் நம்ம பங்குனி மாத பலன் வந்து பார்த்துருக்குறோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து சில மைனஸ் பாயிண்ட்லாம் உண்டு. ஓகேங்களா? அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு மூலமாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கிட்ட மூலம் அதெல்லாம் வராது. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கரை வந்து வாங்கிக்கிங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட லக்கி நம்பரை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கையை மனதார நினச்சிக்கிட்டு எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் சக்ஸஸ் ஆகும். கேரண்டியாக 100 நாளில் கண்டிப்பாக நடக்கும். முழு மனதார செய்யணும். ஓகேங்களா? அதில் நேரமும் இருக்குது. நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம்லாம் சொல்லியிருப்பேன். அந்த நேரத்தில் தான் கரெக்டாக எழுதணும், முதல் ரூல். 2வது வந்து தினைக்கும் அதே கோரிக்கை தான் நினைக்கணும். இது 2 தான் முக்கியமானது. இன்னைக்கு காலையில் 6க்கு எழுதுறீங்கன்னா நாளைக்கு திருப்பியும் போய் 8-6க்கு எழுதக்கூடாது. மேக்சிமம் ஒரே டைமை ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ 8:22க்கு நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு அலாரம் வச்சுக்கணும். தினமும் 8:22 ஒரு 100 நாள் தான். உங்கள் குழந்தைக்கு திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா நினச்சிக்கிட்டு தினைக்கும் அந்த நேரத்தில் பர்டிகுலராக எழுதுங்க. நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 85. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் லக்கி நம்பர் 80. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை லக்கி நம்பர் 33. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 10. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 52. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 68. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் லக்கி நம்பர் 88. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்
92. இவை அனைத்தும் காமனான பலன் தான். உங்க ஜாதகப்படி உங்களோட அதிர்ஷ்ட நம்பர் இருக்குதா தெரிஞ்சுக்கணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்ச தினம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.